ஆவடி அருகே ஒரு சித்த மருத்துவர் மற்றும் அவருடைய மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொலையினுடைய பின்னணி என்ன சார்? கத்தி எடுத்து என்ன பண்ணுறான், அவங்க கழுத்திலேயே ஒரு வெட்டு வெட்டுறான், அறுத்தோன்னா அவங்க ரத்த வெள்ளத்தில் வருவாங்க. உடனே உள்ளே இருந்து இவர் வராரு, இவரையும் என்ன பண்ணுறான், கழுத்து அறுத்துறான். டபுள் பண்ணுறனோட காவல்துறை என்ன பண்ணாங்க, உஷாராயிட்டு எல்லா பக்கமும் என்ன பண்ணுறாங்க, உடனே அக்யூஸ்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு உயர் அதிகாரிகிட்ட வருது. பரபரப்பாக அது பேசப்படுது. ஏன்னா வெளி மாநிலத்தில் இவங்க இங்கே தொழில் ரீதியாக வராங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்கன்னு போது அது சென்சிட்டிவான கேஸ் ஆகி போய்ட்டு இவனை பிடிக்கிறாங்க. இவனை பிடிச்சோடனே ஒரு மனநோயாளி மாதிரி பேசுகிறான், ஒரு மாதிரி அசிங்கமாக சொல்லிட்டாங்க, காசு கொடுக்காம ஓசியில் ட்ரீட்மெண்ட் பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வெறியில் தான் நான் கொலை பண்ணிட்டேன், பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கு போல். அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், ப்ரூட்டெல்லாம் அந்த மர்டர் பண்ணிட்டான். அந்த மர்டர் பண்ண பிறகு தான் காவல்துறை விசாரணை செய்து இவனை கைது செய்து இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சார்லஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த மாதம் நம்ம பார்த்தோம்னா ஆவடி அருகே ஒரு சித்த மருத்துவர் மற்றும் அவருடைய மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொலையினுடைய பின்னணி என்ன சார்? அதாவது தொடர்ச்சியாக இப்போ நிறைய மர்டர்ஸ் அங்கொன்று இங்கொன்றுமா நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் குறிப்பாக ஆவடி அருகே மிட்னமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. மிட்னமல்லி அப்படின்ற பகுதி பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஏரியா. அங்கே நம்ம மத்திய அரசனுடைய பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அதாவது தளவாடங்கள் என்று சொல்லக்கூடிய ஓசிஎஃப்னு ஒன்று இருக்குது, ஆர்டினன்ஸ் கிளாத்திங் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உடைகள் தயாரிக்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் இருக்கு இல்லையா, டேங்கர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேங்கர் ஓடுற ட்ராக்கே அங்கே இருக்கும். ஒரு சைடு பஸ் எல்லாம் போகும், ஒரு சைடு டேங்கர் போகும். அது மாதிரி இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் நேவி சம்மந்தப்பட்ட விஷயம், நேவியோடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் அந்த மிட்னமல்லி பகுதியில் இருக்குது. மிட்னமல்லியே ஒரு டிஃபென்ஸ் ஏரியா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடார்லலாம் அது தெரியாது. ஏன்னு கேட்டால் அது பயங்கர செக்யூர்டான ஒரு பகுதி. அந்த இடத்துல ஏற்கனவே ஓய்வு இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் தான் இப்போ இறந்து போன சிவன் நாயர். அவங்களுடைய மனைவி பேர் பிரசன்னகுமாரி. சிவன் நாயர் இராணுவத்தில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க. இவங்களும் இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. இவங்க ரெண்டு பேருடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம். கேரளாவிலேருந்து வேலை செஞ்சு இங்கேயே இவங்க என்ன பண்ணாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு இடம் வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சித்த வைத்தியசாலை. ஏன்னா கேரளாவிலேருந்து வந்ததுனால கொஞ்சம் சித்த வைத்தியெல்லாம் அவருக்கு தெரியுன்றதுனால, பாரம்பரியமாக அவங்க குடும்பம் வைத்திய குடும்பமாக இருந்ததுனால இவர் சித்த வைத்தியசாலைன்னு ஒரு சித்த வைத்தியசாலை வச்சு செட்டில் ஆகிற ஒரு வயது 76 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கும் இல்லாமல் அங்கே இந்த மலையாளி அசோசியேஷன் இதெல்லாம் இருக்கும். எங்கே இருந்தாலும் இவங்க அந்த அசோசியேஷன்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டான். எதிராக பார்த்தா கூட பேச மாட்டான். எங்கே நீங்கள் குஜராத்தில் நேருக்கு நேர் பார்த்தா கூட கண்டுக்காமல் போயிடுவான். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. எங்கே போனாலும் அந்த அசோசியேஷனை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அது மாதிரி என்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய நாயர் சேவா சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் ஆவடியில் அவர் ஒரு பொறுப்பாளர் இருக்கார். அங்கே இருக்கிற மலையாளி மக்கள், கேரள மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க வருஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நிறைய ரெக்ரியேஷன் விஷயம், நிறைய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தில் சிவன் நாயர் பிஸியாக இருக்கார். அதே நேரத்துக்கு அங்கே இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, மிட்னமல்லி இன்னண்ட் அரௌண்ட் அங்கேயே அவங்களுக்கு கேன்டீன் இருக்கும். மாதம் பொருட்கள் வாங்கலாம். இதுமாதிரி நிறைய அவங்களுக்கு சலுகைகள் இருக்கிறதுனால பக்கத்துலேயே ஒரு இடத்த வாங்கிடுவாங்க. அந்த சைடு மிட்னமல்லியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா வெங்கல்கூட் ரோடு, திருவள்ளூர் போகிற ஒரு சாலை வந்துடும். இந்த பக்கம் வந்தால் திருநெல்வேலி ஒரு சாலை வந்துடும். அதனால் அது ஒரு பிஸியான ஒரு ஏரியா தான். பட் ஆனால் ரெசிடென்ஷியல் ஏரியா கொஞ்சம் ஃபுல்லாக டிஃபென்ஸ் கவர் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே போனீங்கன்னா டிஃபென்ஸ் ஆட்கள்லாம் செக்யூரிட்டியாக இருப்பாங்க. அங்கே அவ்வளோவா அசம்பாவிதிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அது நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு தெரியும். எப்போ உள்ளே போனால் கை காலை உடச்சிடுவான் பாட்டு அக்யூஸ் செய்வனா அந்த பக்கம் போக மாட்டான். இந்த பக்கம் போவான், இந்த பக்கம் வருவான். மிட்னமல்லி ஊருன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அங்கே இருக்கவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவர் சிவன் நாயர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த மருத்துவ வேலையில் அவங்க மனைவி அவங்க கூட வீட்டிலேயே அட்டாச்சாக கிளினிக் இருந்ததுனால அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு திறந்துப்பாங்க. தேவைப்படுற நேரத்துக்கு காலையில் ஒரு 3 மணி நேரம், ஈவினிங் ஒரு 3 மணி நேரம். ஏன்னா 2 பேருமே ரிட்டையர்டு வயசு இல்லையா, ஓய்வு எடுக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இவங்களுடைய பசங்க 2 பேர், ஒருத்தவங்க ஃபாரினில் இருக்காங்க டாக்டரு, இன்னொருத்தர் இங்கே தான் இருக்கார் போல் சித்தா டாக்டர். அவரும் சித்தா டாக்டர். அவங்க டாக்டரும் ஃபாரினில் இருக்கவங்களும் சித்தா டாக்டர். இது ஃபுல்லாகவே ஒரு டாக்டர் ஃபேமிலியாகவே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது பக்கத்திலே ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கார். ஸ்ரீ கிருஷ்ணா ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கார். ஹனுமன்னு சொல்லி அவருடைய பேர். அவருடைய கடைக்கும் இவருடைய கிளினிக்கும் கொஞ்சம் தூரம் தான். அந்த ஹனுமன்றவருடைய மச்சான் ஒய்ஃபுடைய தம்பி மகேஷ்னு ஒருத்தர். அவர் இந்த ஹார்ட்வேர்ஸில் ஹெல்ப்லாம் இருப்பாங்களே, நம்ம பார்க்குறோம்ல நிறைய ஹார்ட்வேர்ஸில் குட்டி குட்டி பசங்களாக இருப்பானுங்க, ஒரு 4-5 பேர்.
எல்லாம் ஊர்லேருந்து வர வச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையனும் வந்து அங்கே வேலை பார்த்துருக்கான். ஆனால் வேலை பார்க்கும்போதே அங்கே கொஞ்சம் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிலுமிசம்லாம் பண்ணுறான். திடீர் உடல்நலக்குறைவாக அந்த பையன் மகேஷ் அவனுடைய மாமா வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னே இவன் அங்கேயே இருக்கும்பொழுது என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் வயிற்றில் இருக்கும்பொழுது இவன் இது யாரோ சொல்லியிருக்காங்க, இப்போ சித்தா டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும், இங்கிலீஷ் மெடிசன்லாம் வந்து தலைவலிப்பாது அப்படின்னு சொன்னோன்னே இவன் அங்கே போயிருக்கான் போல். அங்கே போய் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறான். பக்கத்துலேயே கடை இருந்ததுனால இவன் என்ன பண்ணியிருக்கான், அப்போயே அவங்க மாமா உயிரோடு இருக்கும்போதே வந்து காசெல்லாம் கொடுக்குறதில்ல, நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டேப்லெட்டோ டானிக்கோ அதை வாங்கிட்டு வந்துடுவான் போல். அதனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவன் அடிக்கடி வந்து கடன் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகிறான்னு இவங்க திட்டியிருப்பாங்க போல். கணவன் மனைவி 2 பேரும் திட்டியிருக்காங்க போல். திட்டிருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணிட்டான், இதை அப்படியே மைண்ட்லேயே வச்சுருக்கான். அவங்க மாமாவை இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னா அவங்களோட அக்கா வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சுட்டு அவங்க போயிடுறாங்க. பட் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அப்போ அடிக்கடி அந்த பக்கம் வந்துட்டு போகிறது, ஏன்னா ஒரு 5-6 வருஷம் அங்கே பழகிட்டான் இல்லையா. அதனால் வந்து இவன் என்ன பண்ணுறான், அங்கே சுற்றி கித்தி வரும்பொழுது குறிப்பாக அந்த மர்டர் நடந்த அன்னைக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவமனைக்கு நேராக போகிறான். அந்த கிளினிக்குள்ளே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா நேரடியாக அவங்க மனைவி இருந்த இடத்துக்கு அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ பேச்சு ஏதோ கொடுக்குறான் போல இருக்குது. கொடுத்தோன்னே ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டோன்னே கையில் இருக்க கத்தியை எடுத்து என்ன பண்ணுறான், மறைச்சி வச்சுருக்கான் ஏற்கனவே ஒரு கத்தியை. ஏன்னா ஏற்கனவே இவங்க காசு கொடுக்கல, ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே வாக்குவாதம். இந்த கூகுள் பேல காசு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அனுப்பலை. இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் ஆனோடனே கத்தி எடுத்து என்ன பண்ணுறான், அவங்கள வந்து கழுத்துலேயே வந்து ஒரு வெட்டுறான், அறுத்தோன்னா அவங்க ரத்த வெள்ளத்தில் வருவாங்க. உடனே உள்ளே இருந்து இவர் வராரு, இவரையும் வந்து என்ன பண்ணான், கழுத்து அறுத்து கொடூரமான முறையில். அது வந்து எல்லாமே பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கும். பட் ஆனால் இது கிளினிக் உள்ளே அப்படின்னும் பொழுது எப்படி சத்தம் தெரியாமல் போச்சுன்னா, வயசானவங்கள கொஞ்சம் ஒரு மீடியமாக 35-40 வயசாக இருந்தால் கூட வீண் கத்தி ஏதாவது ஒரு கலவரம் மாதிரி ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்களால முடியல போல். அவங்க 2 பேரும் வெட்டிட்டு என்ன பண்ணுறான், அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறான், வெளியில் ஓடி வரான். வெளியில் ஓடி வரும்போது இவனுடைய மொபைல் ஃபோன் வந்துட்டு அங்கே கீழே விழுந்துருது. அந்த பிரசன்னகுமாரின்றவங்க வந்து அவங்களுடைய மொபைல் இந்த பையனோட மொபைல் ஃபோன் அவங்க பக்கத்துலேயே விழுந்துட்ட பிறகு காவல்துறை கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது பதட்டமாயிட்டு என்னடா அது கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி டைம் ஈவினிங்கு தடன்னு எல்லாருக்குமே வந்து வெளில வந்து சொல்ல ஆரம்பித்தோன்னா காவல்துறை உடனே அந்த இடத்துக்கு வராங்க. ஃபஸ்ட்டு பயந்துடுறாங்க, இது என்ன ப்ரூட்டல் மர்டராக இருக்குது, டபுள் மர்டர் இல்லை, டபுள் பண்ணுறனோட காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க, உஷாராயிட்டு எல்லா பக்கமும் வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அக்யூஸ்ட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு உயர் அதிகாரிகிட்ட வந்து வருது. பரபரப்பாக அது பேசப்படுது. ஏன்னா வெளிமாநிலத்தில் இவங்க வந்து இங்கே தொழில் ரீதியாக வராங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்கன்னும் போது அது சென்சிட்டிவான கேஸ் ஆகி போயிடுது. கேஸ் ஆகிட்டோன்னே இவங்க உடனே சிசிடிவி கேமராவெல்லாம் வந்து ஆய்வு பண்ணுவோன்னு பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்வர்ஸில் வேலை பார்த்த, ஏற்கனவே அவன் மேலே வந்து இந்த லேடிஸ் மேட்டர் அது இதுன்னு சொல்லி சண்டைகள்லாம் இருந்திருக்கு லோக்கலில். அவன் வந்து முதல் ஒரு முறை வந்து நோட்டமிட்டு போகிறான். ஒரு 5 மணி வாக்கில் உள்ளே வரான். பரபரப்பாக கிளினிக் இருக்குல்ல, 5 மணிக்கு யாராவது 4 பேர் வருவாங்க போவாங்க அப்படின்போது அப்போ வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறம் கரெக்டாக டைம் பார்த்து ஒரு 6:15 டைம் போல் என்ன பண்ணுறான், உள்ளே அதிரடியாக உள்ளே வந்து இவங்களை ஏதோ பண்ணிவிட்டு இவன் பரபரப்பாக ஒரு ரேப்பிடோ வண்டியில் ஏறி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை ட்ராப் பண்ணி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடுறாங்க. இவனை தேடும்போது அவனுடைய செல்ஃபோனில் இருக்கிற ஆய்வுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இவன் வந்து இந்த ஆபாச படங்கள் பார்ப்பதெல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுருந்துருக்கான். அதுவும் இல்லாமல் கேட்டால் கடைசி அவன் யார்கிட்ட பேசினா அப்படின்ற ஒரு லிங்க் எடுக்கிறாங்க. லிங்க் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இவனை பிடிக்கிறாங்க. இவனை பிடிச்சோடனே ஒரு மனநோயாளி மாதிரி பேசுகிறான். இது மாதிரி வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன், என்கிட்ட காசு கேட்டாங்க, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அது காசு கொடுக்கல அப்படின்னும் போது அதுக்கான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. வாக்குவாதம் ஏற்பட்டோன்னு நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி ஏதாவது ஒன்று இவங்களை பண்ணிடணும், ஏன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்குது. அதே நேரத்துக்கு என்ன கேட்டால் அவங்க மனைவி என்னை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக சொல்லிட்டாங்க, காசு கொடுக்காம ஓசியில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வெறியில் தான் நான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் இப்போ இப்படி கொலை பண்ணிட்ட பிறகு காவல்துறை அவன் கைது செய்து இப்போ சிறையில் அடைச்சிட்டாங்க. இது என்னென்னு கேட்டால், இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஏற்கனவே அந்த பகுதியில் வந்து ஒரு திருடு ஒன்று போச்சு. ஒரு நகை கடையில் உள்ள வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் நகையெல்லாம் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்பொழுது தான் தெரியுது இது வந்து அந்த கொள்ளை சம்பவமும் பார்த்திங்கன்னா வடமாநில கொள்ளையர்கள் தான். ராஜஸ்தான்லேருந்து ஒரு டீம் வந்து பண்ணாங்க. அதே போல் இந்த இரட்டை கொலையும் அது டிஃபென்ஸ் பகுதியில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அவங்க பாட்டு எடுத்து சுட்டுருவாங்க. அதனால் வந்து உஷாராக இருப்பான். நம்மளால் தமிழ் எவனோ அந்த பக்கம் சிக்கலே வச்சுக்க மாட்டான், தேவையில்லாமல் கேஸ் ஆயிரும். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் கேஸ் ஆகி போயிடும் அப்படின்றதுனால என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த பக்கம் போக மாட்டான். ஆனால் இந்த பையன் வந்து ஏற்கனவே அங்கே கொஞ்சம் கடை வச்சுருந்தனாலையும் இவங்களை பழக்கவழக்கம் தெரியும் அப்படின்றதுனாலையும் என்ன பண்ணான்னு கேட்டால், அதான் அறியாதவனு யாரையும் வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்களாம்.
தெரியாத ஆள்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை இவங்க தெரியாமல் ஃபஸ்ட்டு உதவி செய்ய போய் ஆரம்பத்தில் உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு முறை உதவி பண்ணலாம், 2 முறை உதவி பண்ணலாம். எப்பயுமே நீ வரும்போது காசு கொடுக்காம நீ ட்ரீட்மெண்ட் பண்ணால் கோவம் வரும் இல்லையா? அந்த கோபத்தை சகித்து கொள்ள முடியாமல் தான் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி இவர் நம்ம சிவன் நாயர் அவர்களையும், அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டால் அவங்களுடைய மனைவி பிரசன்னகுமாரி அவர்களையும் ஒரே நேரத்தில் அவன் படுகொலை செய்து, எதுவும் மர்டர் ஃபார் கெயின்லாம் கிடையாது, இவனுடைய பழியை தீர்த்து கொள்வதற்காக அவங்க மேலே அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் வந்துட்டு இவனை வந்து பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கு போல். அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், ப்ரூட்டெல்லாம் வந்து அந்த மர்டரை பண்ணிட்டான். அந்த மர்டர் பண்ண பிறகு தான் காவல்துறை விசாரணை செய்து இவனை கைது செய்து இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. சார், இப்போது சமீப காலம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து பல பேர் வந்து இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் செய்கிறாங்க இல்லையா? இதை வந்து நம்ம வந்து ஒரு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை அவங்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுறாங்கன்ற மாதிரியான ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது? இல்லை, இது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை. ஏற்கனவே வந்து ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு உமா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு என்ன பண்ணாங்க, வடமாநில தொழிலாளர்கள் தான் ஐடி வேலை முடிச்சுட்டு வரும்போது அவங்கள ரேப் பண்ணி ப்ரூட்டலாக கொலை பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நகை திருட்டு நடந்திருக்கு, கொள்ளை அடிச்சிருக்காங்க. காவல்துறை 7 தனிப்படைகள் அமைத்து என்ன பண்ணுறாங்கன்னா சீரியஸாக தேடிக்கிட்டு ராஜஸ்தானில் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது இது ஃபுல்லாக செட்டிங்கே வந்து ராஜஸ்தான் டீம் தான் வந்து செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி இந்த கொள்ளை சம்பவம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பாகுபாடு பார்க்கப்படுகிறது அப்படிலாம் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். இதே போய் தமிழ்நாட்டால் போய் குஜராத்லேயோ ராஜஸ்தான்லேயோ போய் பண்ணால் விட்டுருவாங்களா? அங்கேயே சுட்டு கொண்டுருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அங்கேயே கொலை, அங்கேயே யாரையும் சம்பவம் பண்ண தமிழனாக இருக்கட்டும், ஆந்திராக்காரனாக இருக்கட்டும், கர்நாடகாரட்டும் அடித்து கொண்டுருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இவங்க சட்ட ரீதியாக இவனை கொண்டு போய் சிறையில் நிற்க வச்சு அவனை அடித்தாங்களா கொண்டாங்கன்னா கூட தெரில. சட்ட ரீதியாகவே ஒரு ரெமெடியை லீகலாகவே ஒரு ரெமெடியை வாங்கி கொடுப்போம் அப்படின்றதுக்காக ஒரு மூவ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர, இப்போ கடந்த ஒரு ஆண்டு 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம அதை கேள்விப்படுறோம். பல இடங்களில் பார்த்திங்கன்னா குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ கூட வந்து மாம்பழம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அதே ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒரு லேடிக்கிட்ட வந்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகி அவங்ககிட்ட ஃபோட்டோலாம் அனுப்ப சொல்லி அவங்கள ட்ராப் பண்ணி என்ன பண்ணால் இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் அவங்களுடைய அரை நிர்வாண புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு அதை மார்ஃபிங் பண்ணி அவங்க கணவருக்கு அனுப்பிடுவேன் மிரட்டி 10 லட்சம் கொடு 20 லட்சம் கொடுன்னு சொன்னால் அந்த வழக்கும் ஒன்று நடந்திருக்கு. அப்போ தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் பேங்க் ஃப்ராடெல்லாம் பாருங்களேன், ஃபோன் பண்ணி பண்ணுறதெல்லாம் பாருங்கள், யாரை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் பிடிக்க முடியாது. அதே மாதிரி காரு யூடியூப்லையோ நீங்கள் உங்களுக்கு ஃபேஸ்புக்கிலலாம் வரும்போது என்ன பண்ண கேட்டால் கார் சேல்ஸுன்னுவான். 2019 மாடலே வந்து 4 லட்ச ரூபான்னு போடுவான். 2022 மாடலில் வந்து 6 லட்ச ரூபான்னு போடுவான். அதை நம்பி நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவான். அந்த வண்டியோட சேஸ் நம்பர் நம்ம செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வண்டியோட இது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தா பக்காவாக இருக்கும். நீங்கள் மும்பை வந்து மகாராஷ்டிரா வந்துருங்கன்னுவான். மகாராஷ்டிராவில் போய் ஒரு ஹோட்டலில் நீங்கள் தங்குவீங்க. ஹோட்டலில் தங்கிட்ட பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கட்டா, ஃபோனை போட்டு கார் வெளியில் வரதுக்கு லேட் ஆகுது, அதுக்கு ஒரு 50,000 அனுப்புவான். அதாவது 50,000 1 லட்சத்துலேயே முடிஞ்சிச்சு. ஒரு சில மொத்த அமௌண்ட் அனுப்பிட்டு கார் எடுக்கலான்னு போய் ஏமாந்தவங்கலாம் இருக்கான். அதனால் அங்கே சீட்டிங் சாம்பியன்ஸ் அதிகம். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் இப்போ இங்கே நிறைய பேர் படையெடுத்து வந்துட்டாங்க. நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல் பல மாநிலங்கள்லேருந்து எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அப்போ இங்கே வந்துட்டு போய் சர்வைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இவன் நம்பினா ஏமாந்துருவான் அப்படின்ற ஒரு சூழலில் தான் என்ன பண்ணால் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ கொலையோட வரையும் போயிடுச்சு, கொள்ளை அடிக்கிறது வரையும் போயிடுச்சு. ராஜஸ்தான்லேருந்து வந்து ஆவடி பக்கத்தில் கொள்ளை அடிக்கும்போது மாஸ்கே போடலைங்க, 1.5 கோடி ரூபா நகையை எடுத்துகிட்டு போயிட்டான். 10 நாளாக போய் ராஜஸ்தானில் சுற்றி அங்கெங்கன்னு பிடிச்சி, அப்புறம் இங்கே பெரியமேட்டில் ஒரு 2 பேரை பிடிக்கிறாங்க. 2 பேரை பிடிச்சா இவனு தான் ரூட்டு கொடுக்குறது. ரூட்டு கொடுத்து அதில் பிடிச்சி உரியூர்னு பிடிச்சா அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நாங்கள் தான் சார், எங்கள் டீம் தான் சார் அது பண்ணது அப்படின்றான். அப்போ இப்படி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கொள்ளை அடித்தான், மிரட்டினா, போனால் வந்தான்னு இன்றைக்கி கொலை வரையும் போயிடுச்சு. அப்படின் போது காவல்துறை வெளி மாநிலத்திலேருந்து வருவர்களை நல்ல தெளிவாகவே பார்த்து யார் நல்லவன் யார் கெட்டவன். நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, நிறைய பேர் வட்டி தொழில் பண்ணுறாங்க, நிறைய பேர் எல்லா பிஸ்னஸும் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா தொழிலும் இருக்காங்க. ஹோட்டல் தொழிலில் இருக்காங்க, ஃபினான்ஸ் தொழிலில் இருக்காங்க. இந்த அவாலா பணம்னு சொல்கிறாங்க பாரு, இது ஃபுல்லாக சவுகார்பேட்டை பக்கத்தில் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாமே இந்த டீம் தான் பண்ணுது. அப்படி இருக்கும் பொழுது நல்லவர்களும் இருக்கிறாங்க. அதில் யார் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறாங்க, அங்கே வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்காங்க. அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு மருத்துவ மாணவர் நம்ம ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில், அது 2 பேர் பசங்க. அவனுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு 7 மணி டைமில் ஒரு பையன் மேலே துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. எங்கே உத்தரப்பிரதேஷ் பசங்க, காசியாபாத் பசங்க, இங்கே வேலூர் பையன் மெடிசன் ஸ்டூடெண்ட்டை. நம்ம ஆளுங்க எல்லாம் சென்னை கும்பல் எல்லாமே பார்த்து ஆட்டோக்காரங்க யாரும் அது ஆய்வுன்னு கத்துனோன்னே விட்டு ஓடுறானுங்க. ஒருத்தனை பிடிச்சிட்டானுங்க. ஒருத்தனை பிடிச்சி செம்மடி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டுவாங்க. கேட்டால் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசில் நான் லவ் பண்ண பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணால் டெல்லிக்கு போச்சு படிக்க. டெல்லியில் போகிறது வரையும் என்னை லவ் பண்ணிச்சு. நாங்கள் 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். டெல்லியில் படித்து நான் ஊருக்கு போயிட்டேன்.
இந்த பொண்ணு டெல்லியிலேருந்து சென்னை வந்துச்சு. சென்னை மெடிக்கல் காலேஜ் வந்து இந்த பையன் ரோஷன், அவன் பேர் ரோஷனை லவ் பண்ணுறேன்ட்டு அவங்க கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வீடியோ போடுது. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அவங்க 2 பேரும் போகிறது வரதெல்லாம் போடுது. அதனால் எனக்கு காண்டாகி போச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அக்ஷய் குமார் ஏதோ ஒரு பேர், அவன் பேர் ரித்திக் குமார். அவன் வந்து பெரிய ரித்திக் ரோஷன் மாதிரி அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு துப்பாக்கி எடுத்து போய் தலையில் வச்சு மட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கொஞ்சம் அமுக்குனா உயிர் போயிருக்குமே. அங்கேருந்து வந்து உத்தரப்பிரதேசில் வந்து இப்போ தேர்தல் நடந்திருக்குமோ 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ நினைக்கிறேன். அந்த டைமில் ஒருத்தனை மிரட்டி வழக்காகி இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வந்து இதானே மிரட்டியிருக்கான். அப்போ இவன் நெருக்கி அஃபென்ஸ் பண்ணுறது வந்து நம்ம தமிழாளுக்கு தான் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் மாறி போய் இன்றைக்கி இவனுங்களும் கலந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு கேட்டால், இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறாங்க. காவல்துறை ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்தி குற்ற செயல்கள் தடுக்கணும் அப்படின்னா இந்த வட மாநிலத்தில் வந்து இப்போ அவங்க தொழில் பண்ண வந்திருக்காங்க, என்ன தொழில் பண்ண வந்திருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணு, என்ன பண்ணுறான், என்ன ஏது பண்ணுறான்றதை நீங்கள் செக் பண்ணால் தான் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள். பாருங்கள், கொலை வரையும் போயிடுச்சு. இந்த கொலைக்கு சிறைக்கு போயிட்டான், அந்த துப்பாக்கி கண்ணத்துக்கு சிறைக்கு போயிட்டான், இந்த மாஃபிங் படத்துக்கு சிறைக்கு போயிட்டான், நகை கொள்ளடிச்சு இப்போ 6-7 வழக்குகள் கடந்த ஒரு மாதத்துலேயே நம்ம சொல்ல முடியுது. அப்போ நடந்த வழக்குகள் நம்ம சொல்லிட்டோம். வெளியில் வராத வழக்குகள் எவ்வளோ இருக்கும்? அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரி சிவநாயர் போன்ற பிரசன்னகுமாரி போன்ற படுகொலை தடுக்கணும் அப்படின்னா காவல்துறை திறமையாக கையாண்டு இந்த மாதிரியான யார் குற்றவாளிகள், யார் உண்மையாகவே பொழப்பு தேடி வரா, யார் உண்மையாகவே குற்றவாளிகள் இருக்கான்னு கண்டறிந்து பாகுபாடெலாம் யாருன்னு காட்டுறது கிடையாதுங்க. தப்பு பண்ணால் தப்பு தானே. நான் அங்கே போய் பண்ணாலும் தப்பு தான், நீங்கள் போய் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அதுக்காக வந்து விட்டுற முடியாது இல்லையா? ஆனால் சார், காவல்துறையில் ஒரு அணுகுமுறை வித்தியாசம் பார்க்குறேன். நம்ம ஆளுங்க யாராவது ஒரு தவறு பண்ணி அரெஸ்ட் பண்ணப்பட்டால் பாத்ரூமில் வலிக்கி விழுறாங்க, ஆனால் அவங்க மட்டும் யாரும் பாத்ரூமில் வலிக்கி விடல. அதுக்கான காரணம் இல்லை, அதெல்லாம் இப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணுங்க. மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் யாராக இருந்தாலும் அவன் பாத்ரூமில் வலிக்கும் தான்ற லிஸ்ட்டில் வந்துடணும். அதை விட்டுட்டு இப்போ நம்ம நேற்று கூட ஒரு சம்பவம் வந்து நான் திருவொற்றியூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பார்க்குறேன். உண்மையான குற்றவாளிகளை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மறியல் பண்ண மாதிரி ஒரு வீடியோலாம் எனக்கு எடுத்து அமிச்சாங்க. அதனால் அப்படி குட்டி மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினச்சி ஏதோ காசு கொடுக்குறான்னு சொல்லி பண்ணிடுறான். அவன் நாளைக்கு அவன் பெரிய சம்பவமாக பண்ணிடுறானே. அப்போ அவன் சின்னதாக பண்ணும்பொழுதே அவனை கூப்பிட்டு அவனை ஒரு ஏதோ ஒன்று திட்டம் பண்ணி உட்கார வச்சோன்னா அவன் இருப்பான். இல்லை அப்படின்னுமோ அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி போகின்றமோ அவன் பெரிய ஒரு குற்றவாளியாக இருக்கான். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.